வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்துள்ள கல்கி 2898 AD அப்படிங்கிற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹிடன் டீடைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு சில டீடைல்ஸ்லாம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. பட் இந்த மகாபாரதம் தெரிஞ்சவங்க, அப்புறம் அந்த கல்கி பற்றி சில ரிசர்ச்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த படத்தில் ஏகப்பட்ட டீடைல்ஸை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீப்பாலாம் இறங்கலை. ஏதோ நம்ம கண்ணுக்கு பட்ட 1-2 விஷயங்கள் அண்ட் ஆல்சோ பார்ட் 2க்கு ஒரு சில விஷயங்கள்ல லீடு கொடுத்துருக்காரு நம்ம நாக் அஸ்வின் அவர்கள். ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான், நம்ம கண்ணில் பட்ட விஷயங்களை பற்றி தான் இந்த தடவை பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த மகாபாரத போர் சீக்வன்ஸில் அந்த கிருஷ்ணர் கதாபாத்திரத்துடைய முகத்தை காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஒரு பிளாக் ஷேடோவாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை. ஸோ இது எதனால் பண்ணியிருக்காங்கன்னா, அஸ்வத்தமா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நம்ம அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாரு. ஸோ அவரை மகாபாரத போர் சீக்வன்ஸில் ஏஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் யங்கேஜாக காட்டியிருப்பாங்க. ஆனால் 6000 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம அமிதாப் பச்சனை தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கர்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துலையுமே நம்ம பிரபாஸ் தான் மகாபாரதத்துலையுமே இருப்பார். 6000 வருஷத்துக்கு அப்புறமாவும் அதே பிரபாஸ் தான் இருப்பார். ஸோ அப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணர் அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரத்தில் எந்த ஆக்டர் நடிக்கிறாரோ அதே ஆக்டர் தான் 6000 வருஷத்துக்கு அப்புறமா கல்கி அப்படிங்கிற அந்த ரோல்லையும் நடிக்க போறாரு. ஏன்னா விஷ்ணுடைய 9வது அவதாரம் கிருஷ்ணர் அப்படின்னா 10வது அவதாரம் தான் கல்கி. ஸோ அப்போ 2 கேரக்டர்லையும் சேம் ஆக்டர் தான் நடிக்க போறாங்க. அந்த ஆக்டரை சர்ப்ரைசிங்காக பார்ட் 2ல ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் ஷேடோவாகவே காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிருஷ்ணர் கதாபாத்திரத்தை ஏனோ தானோன்னு யாரோ ஒருத்தரை நடிக்க விடாம ஒரு நல்ல ஆக்டரா, நல்ல முகம் தெரிகிற ஒரு ஆக்டரா, அதாவது அர்ஜுனர் கதாபாத்திரத்துக்கு விஜய் தேவரகொண்டாவை போட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கேப்டன் அப்படிங்கிற கேரக்டருக்கு டிக்யூவை போட்டாங்கல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணர் அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு முக்கியமான ஆக்டரை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதே ஆக்டர் தான் கல்கியாகவும் பார்ட் 2ல வரப்போறாருங்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக தான் அது இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, யார் அந்த ரோலுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் ஆக்டராக இருக்கணும். ஸோ அடுத்த டீட்டெயில் என்ன அப்படின்னா, 6000 years ஆஃப்டர் குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங்கில் 2898 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னா, கல்கி 2898 AD அப்படிங்கிறதா படத்தினுடைய பேர். அந்த 2898 அப்படிங்கிற இயரை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்படியே ஏதோ ஒரு வெஹிக்கல்ல ஒரு ஊரே வர்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த இடமே ரொம்ப வறண்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்திலே 2 படகெல்லாம் நொறுங்கி கிடக்கிற மாதிரி கூட காட்டுவாங்க. ஆக்சுவலாக அது கங்கை நதி தான். வேர்ல்டினுடைய லாஸ்ட் சிட்டியான காசிக்கு தான் இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கங்கை நதியில தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நதி எவ்வளோ வறண்டு இருக்கு அப்படிங்கறத கூட ரொம்ப சூப்பராகவே டீடைல் பண்ணி காட்டியிருக்காருங்க. அண்ட் ஆல்சோ 6000 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறதுனாலே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸுமே ஆட் பண்ணியிருப்பாரு நம்ம டேரக்டர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த காசி அப்படிங்கிற சிட்டியில் அந்த வில்லனுடைய அடியால காட்டுறப்போ அங்க சைடுல VR அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ அப்போ கூட அந்த VR பாக்ஸை யூஸ் பண்ணி படம் பார்க்கக்கூடிய டெக்னாலஜி அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க போல. அண்ட் ஆல்சோ பிரபாஸை காட்டுற இந்த ஒரு சீன்ல ஆக்சிஜன் ஹியர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல மேபி ஆக்சிஜன்லாம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கூட மக்கள் வாழ்ந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் ஹியர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போனோம்னா காசு கொடுத்து நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கூட இருந்திருக்கும் போல. அண்ட் ஆல்சோ இன்னொரு நேம் போர்டில் பயானிக் ஸ்டோர் அப்படிங்கிற வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் என்னுடைய கெஸ் படி அது என்னவா இருக்கும்னா, இந்த செயற்கை கை, செயற்கை கால், அப்புறம் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய இடமாக அது இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாவே மாறி இருக்கலாம். இந்த செயற்கை கையெல்லாம் போகிற போக்கில் வாங்கி அப்படியே மாட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கூட அங்கே வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாத்தையுமே கூட அந்த நேம் போர்ட்ஸை மட்டுமே காட்டி கூட இந்த விஷயங்களெல்லாம் நம்ம படத்தில் இருக்கு, ஃபியூச்சர்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர் நாக் அஸ்வின் அவர்கள். அடுத்ததாக நம்ம பிரபாஸ் அவர்களை படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல இவர் தான் கர்ணன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 2-3 சீன்ல இவர் தான் கர்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஃபோர் ஷேடோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது என்னென்ன சீன் அப்படின்னா, ஸோ நம்ம பிரபாஸ் அவர்கள் ஒரு கதை சொல்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த கதையில ஏதோ ஒரு வார் ஃபீல்டுல இவர் அனாதையா கடந்த மாதிரியும் அவரை யாரோ ஒருத்தர் எடுத்து வளர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலா மகாபாரதத்திலுமே கர்ணனுடைய அம்மா குந்தி தேவி பாத்தீங்கன்னா நம்ம கர்ணனை ஆத்துல அனாதையா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி அனாதையா ஆத்துல வந்த குழந்தைய ஒரு தேரோட்டி தான் எடுத்து வளர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கர்ணன் கனெக்டை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மகாபாரத போர்ல நம்ம கர்ணனை எப்படி நம்ம அர்ஜுனன் கொண்டு இருப்பாருன்னா, கர்ணன் தன்னுடைய ரதம் சேத்துல சிக்கிருச்சுங்கிறதுக்காக அந்த சக்கரத்தை தூக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சக்கரத்தை தூக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அர்ஜுனர் அம்பை விட்டு கொலை பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதே ரெஃபரன்ஸை நம்ம பிரபாஸ் அவர்கள் இந்த படத்தினுடைய இன்டர்மிஷன்ல அந்த சக்கரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்.
அண்ட் ஆல்சோ இந்த சக்கரத்துக்கு பின்னாடி இன்னொரு பயங்கரமான டீட்டெயில் இருக்கு. இந்த சக்கரம் வந்து நம்மளால இந்தியாவுடைய 10 ரூபாய் நோட் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து நம்மளால பார்க்க முடியும், அதே சக்கரத்தை பார்க்க முடியும். ஆக்சுவலா இது சன் டெம்பிள், அதாவது சூரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் இது. ஸோ அந்த கோவில் இருக்கக்கூடிய அதே சக்கரம் தான் இப்போ கீழே விழுகுது. அதைத்தான் நம்ம பிரபாஸ் அவர்கள் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பர்டிகுலரா ஏன் இந்த சூரிய கோவிலை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்ணனுடைய அப்பாவே சூரியன் தான். ஸோ மகாபாரதத்திலே சொல்லியிருப்பாங்க, குந்தி தேவி வந்துட்டு சூரியன் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதுதான் இந்த கர்ணன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனாலே அந்த சன் டெம்பிள், அதாவது சூரிய கோவில், சூரியனுடைய புத்திரனாகத்தான் கர்ணன் இருக்கான். அதனாலே சூரிய கோவில் இருக்கக்கூடிய சக்கரத்தை பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ரேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃப்ரேமுக்கு பின்னாடி எவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரபாஸ் தான் கர்ணன் அப்படிங்கிற விஷயத்த படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஃபோர் ஷேடோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த டீடைல் என்ன அப்படின்னா, மகாபாரத போர் சீக்வன்ஸ்ல தர்மத்தின் பக்கம் நின்று சண்டை போடக்கூடிய நம்ம அர்ஜுனன் கதாபாத்திரத்தினுடைய அம்பினுடைய கலர் ப்ளூ கலர்ல இருக்கும். அதர்மத்தின் பக்கமாக நின்று சண்டை போடக்கூடிய நம்ம கர்ணனுடைய அம்பினுடைய கலர் ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதே கலர் பேட்டர்னை தான் 6000 இயர்ஸ்க்கு அப்புறமாவும் யூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம நாக அஸ்வின் அவர்கள். தர்மத்தின் பக்கமாக நின்று சண்டை போடக்கூடிய சம்பாலா நாட்டை சேர்ந்தவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கிற மாதிரியும், அதர்மத்தின் பக்கமாக நின்று சண்டை போடக்கூடிய சுப்ரீம் யாஸ்கினுடைய அடியாளுங்க அவங்களுடைய பவர்ஸ்லாம் ரெட் கலர்ல இருக்கிற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. இதுல நம்ம பிரபாஸ் அவர்கள் கர்ணனா இருக்கும்போது ஃபுல்லாவே அதர்மத்தின் பக்கமாக தான் இருப்பாரு. அதனால அவருக்கு ரெட் கலர் ஷேடோ தான் கொடுத்துருப்பாங்க. பட் பைரவாவா இருக்கும்போது அவர் ரெண்டுக்குமே இல்லாம ஒரு கலப்படமான ஆளா தான் இருப்பாரு. அதனாலேயே ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர்ஸுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. மகாபாரதத்தில் அதர்மத்தின் பக்கமாக நின்ன கர்ணன் ஒருவேளை தர்மத்தின் பக்கமாக நின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கல்கி பார்ட் 2 கூட இருக்கலாம். அப்புறமா நம்ம பைரவாவும் அஸ்வத்தமாவும் சண்டை போடக்கூடிய இந்த ஒரு காட்சி, அந்த இடமே எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கும். ஏதோ அழிஞ்சு போன ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டாச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாட்டுடைய ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அது யாருன்னு தான் தெரியல. மேபி வந்துட்டு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பெருசாக பண்ணியிருக்கலாம் அவரு. பட் 6000 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற கதை இல்லையா, அந்த 6000 வருஷ கேப்ல இதெல்லாம் நடந்திருக்கலாம். இப்போ அந்த இடமே அழிஞ்சு போய் அங்கே இந்த சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு டீடைலிங்காக பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம டேரக்டர். அதுக்கப்புறமா நம்ம சுப்ரீம் யாஸ்கின் தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல காட்டுவாங்க. அவர் வந்து அந்த இடத்துலயே மதக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எப்படி ப்ரோ அவர் அப்படியே காத்துலயே மதக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலாக அவர் காத்துல மதக்கவெல்லாம் கிடையாது. கீழே இருந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர்ஸ்லாம் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் அவர் இந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. அண்ட் ஆல்சோ நம்ம திஷா பட்டானி அண்ட் பிரபாஸ் அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழையிற ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜென்ரேட்டர் ரூமில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. மேபி அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு தேவையான ஃபுல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் பவர்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஜென்ரேட்டர் ரூமில் தான் கிரியேட் ஆகுது போல. ஸோ அந்த பவர்ஸ் மூலமாக தான் நம்ம காம்ப்ளெக்ஸுமே இயங்குது. அண்ட் ஆல்சோ நம்ம சுப்ரீம் யாஸ்கின் காத்துலேயே மதக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே அந்த பவர்ஸ் மூலமாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராகவே அந்த ஒரு ஜென்ரேட்டர் ரூமை ரிவீல் பண்ணுறது மூலமாகவே காட்டியிருப்பாங்க. இது என்ன இடம்? இந்த ஜெனரேட்டர் ரூம் காம்ப்ளெக்ஸ்க்கு சூரியன் மாதிரி. மொத்த எனர்ஜியும் இதுக்குள்ள இருந்து தான் வருது. பூமிக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இதெல்லாமே என் கண்ணுக்கு பட்ட 1-2 ஹிடன் டீடைல்ஸ் தான். பட் இந்த பார்ட் 2க்கு ஒரு சில லீடு கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, சம்பாலா நாட்டை சேர்ந்த ஒரு பெண், அதாவது அந்த சம்பாலா நாட்டில் இருக்க கூட எல்லாருமே அந்த பெண்ணை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அவங்க பேர் மரியம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டரை நம்ம சுப்ரீம் யாஸ்கினுடைய அடியாள் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பேசுவார். ஓ ஹலோ மரியம், இந்த வயசுலயும் நச்சுன்னு தான் இருக்க. ஸோ மேபி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு பகை இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளாவே இந்த சம்பாலாங்கிற சிட்டியை தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த மரியம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் இந்த சுப்ரீம் யாஸ்கினுடைய அடியாளா ஒருத்தர் வரார்ல, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆல்ரெடி ஒரு பேக் ஸ்டோரி இருந்திருக்கலாம். அதை கூட பார்ட் 2 படத்தில் ரிவீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் இந்த டாட்டகராங்கிற சாங்ல நம்ம பிரபாஸும் திஷா பட்டானியும் இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள நுழையிற மாதிரி காட்டுவாங்க. அங்க நிறைய மக்கள் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணை மட்டும் சங்கிலியில கட்டி போட்டு அடிமையா வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணை மட்டும் ஏன் காம்ப்ளெக்ஸ்ல அந்த இடத்துல அப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியல. மேபி அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களை அடிமையா வச்சிருக்காங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸ்குள்ள போறதுக்கே 1 மில்லியன் யூனிட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்துமே இந்த ஒரு பொண்ணை மட்டும் ஏன் காம்ப்ளெக்ஸ்குள்ள அலோவ் பண்ணி அப்புறம் அங்க சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியல. ஸோ அந்த பொண்ணை வச்சு வேற ஏதோ பேக் ஸ்டோரி இந்த திரைப்படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவுமே கல்கி பார்ட் 2ல தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரி, ஓகே நண்பர்களே, இன்னும் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இந்த ஒரு கல்கி திரைப்படத்தில் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண ஏதோ ஒரு டீட்டெயில் உங்கள் கண்ணுக்கு பட்டுருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.